உங்களோட பிஸ்னஸ்ல ஒரு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ட்ட லொக்கேஷன் வாங்கியிருப்பீங்க. ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு சர்வீஸ் போறோம். சேம் அதே லொக்கேஷனுக்கு. ஒவ்வொரு முறையுமே கஸ்டமர்ட்ட நீங்க வந்து லொக்கேஷன் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது, கஸ்டமருக்கே எத்தன முறை நம்ம வந்து லொக்கேஷன் அனுப்புறது? ஸோ அந்த மாதிரியான தாட் வந்து வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அத வந்து நீங்க வந்து எப்படி சார்ட் அவுட் பண்றீங்க? ஸோ அத வந்து நம்ம WhatsAppல ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து வாங்கிட்டே இருக்கணும். ஸோ அதே இது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா போகும்போது, ஒரு டைம் நம்ம அங்க பின் பண்ணா போதும். நெக்ஸ்ட் டைம் அதே கஸ்டமர் வர்றாங்க, சர்வீஸ்க்காக கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் அந்த கான்டாக்ட்குள்ளயே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து ஓடோல இருக்கு. அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூவா அலோகேட் பண்ணியிருக்கிற எல்லா சர்வீஸ்க்கான இதுவுமே ஓப்பன்ல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் ஐடி. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா சர்வீசஸுமே நம்ம வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? ஸோ டேட் வைஸ் இது இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் வியூ நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் இதுல வந்து ஒரு கான்டாக்ட் ஐ மீன் ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கஸ்டமருக்கான கான்டாக்ட்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ நான் இதுக்குள்ள இன்டர்லிங்க் பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாலா அப்படின்ற பெர்சன், தென் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். பின் கோட் எல்லாம் போட்டிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி நமக்கு லொகேஷன் வந்து கிரியேட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வியூ கட் இருக்குங்களா? ஸோ நான் இத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேப் வியூ வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஸ்டமர் லொகேஷன் எப்பவுமே நம்மளோட கான்டாக்ட்குள்ளேயே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெளியில வந்துக்கிறேன். ஸோ ஓவரால் லிஸ்டிங் இங்க இருக்கு இல்லையா? ஸோ இங்க நமக்கு வந்து மேப் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அத கிளிக் பண்ணும்போது, நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லோடிங் நியூ அட்ரஸ் அப்படின்ற மாரி இருக்கும். தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சர் அடுத்து வெளியில போகக்கூடிய டாஸ்க் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். ஸோ இப்ப நான் இந்த டாஸ்க்க நான் கிளிக் பண்ணும்போது, அதுக்கான டோட்டல் அட்ரஸுமே நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? அசைன் யாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேமு, அட்ரஸு, ஸோ கஸ்டமர் யாரு அப்படின்றதெல்லாம் வந்துரும். தென் அதுக்கப்புறமா 2வது டாஸ்க் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ அவங்களுக்கான லொகேஷன்ஸ். ஸோ எந்த லொகேஷனோ அது வந்து நமக்கு வியூ ஆகுது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் டுடே அண்ட் ஃபியூச்சர் நான் ஓவராலா எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இத எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ ஓவராலா உங்களுக்கு எத்தன டாஸ்க் இருக்கு எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம மை டாஸ்க் அப்படின்றத மட்டும் குடுத்துருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ஒரு லொகேஷன பிக் பண்றோம் அப்படின்னா, நேட்டிவ் இந்த மாரி குடுக்கும்போது நமக்கு டைரக்ட்டா மேப் வியூக்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேப் வியூஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து கஸ்டமர்ட்ட ஒவ்வொரு முறையுமே நீங்க வந்து கேட்டுட்டே இருக்க தேவையில்ல. கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாரி நம்ம கான்டாக்ட்லயே நமக்கு வந்து ஸ்டோர் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்ப வந்து நான் நியூவா ஒரு கான்டாக்ட்குள்ள போறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்ட்னர் அசைன்மென்ட் அப்படின்றது இருக்கும். இங்க வந்து ஜியோ லொகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இத நான் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க வந்து அப்டேட் ஆயிடும். லேட்டிட்யூட், லாங்கிட்யூட் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆயிடும். தென் கான்டாக்ட்லயே நமக்கு வந்து மேப் வியூஸ் இருக்கு. ஸோ அதுலயும் நம்ம வந்து மேப் வியூ வந்து போட்டோம் அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து எந்தெந்த லொகேஷன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத ஈஸியா நம்மளால பார்த்துக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஏஆர்வி என்டர்பிரைசஸ் எடுக்கிறேன். ஸோ அப்படி நம்ம கான்டாக்ட் டச் பண்ண அடுத்ததுக்கான அந்த லொகேஷன்ஸ்க்கு வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமர்ஸோட லொகேஷன்ஸ் வந்து ஈஸியா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.